மிதுனம் ராசி அன்பர்களே, இந்த மகாலய அமாவாசை பிறந்திருக்கக்கூடிய இந்த வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைய போகுது? அமாவாசை தினத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும்? என்ன விஷயத்தை தவிர்த்தா நீங்கள் மென்மேலும் நல்ல ஒரு உயர்வை பெற முடியும்? இது பற்றின முழுமையான தகவலையும் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, என்ன பலமாக அமையும், என்ன பலவீனமாக அமையும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமான புதன்கிழமையில் வழிபட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான். புதன்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆழ்மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு நடக்கும், நன்மை பிறக்கும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்திலுமே நன்மை கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்காக வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாகவே எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மையை தரக்கூடிய ஒரு ராசியாக பார்க்கப்படுது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த அமாவாசை தினத்தில் மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே இரட்டையர் சின்னத்தில் பிறந்தவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா புதன். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த மிதுன ராசியில் அடங்கும். பொதுவாகவே நீங்கள் எப்பொழுதுமே நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடுகளை உடையவங்களாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு எப்போவுமே உதாரணமாக திகழக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதும் பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த சிந்தனையை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஆற்றல் திறமை கொண்டவங்க தான் நீங்கள். ஆழ்ந்த ஒரு சிந்தனை உடையவங்களாக நீங்கள் இருக்கிறதுனால எப்போவுமே பாருங்கள் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே போல் இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தது போல் உங்களுடைய குணத்தை எளிதில் மாற்றிப்பீங்க. நெருங்கி பழகிறவங்களால் மட்டும்தான் உங்களை எளிதில் புரிஞ்சிக்க முடியும். அதே போல் இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தது போல் தன்னோட இயல்பை மாற்றிக்கிற தன்மை இருக்கிறதுனால பெரும்பாலும் எல்லோருக்கும் எல்லா விதத்திலையும் ஒத்து போகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் தான். யாருக்கும் அடிபணியாத தன்மை உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனையை துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கான நீதி கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அது அப்படி இருந்துமே உங்களோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பால் தான் சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் என்ன ஏது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சால் எல்லா வகையிலுமே நீங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கலாம். அப்படி செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்துமே நீங்கள் தீர்வு பெற முடியும். நம்ம முன்னெச்சரிக்கையாக செயல்படுவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். அதுக்கு கட்டாயம் இந்த நம்பர் உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க யாருடைய தயவும் இல்லாமல் தனிமையாக வாழணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்களா இருப்பீங்க. யாருக்கிட்டையும் நீங்கள் போய் உதவின்னு கேட்டு நிற்க மாட்டீங்க. ஆனால் உங்ககிட்ட யாராச்சும் உதவின்னு கேட்டு நின்னா தயங்காமல் அந்த உதவியை செய்யக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. அதே போல் ஒரு காரியத்தை உங்களை நம்பி ஒப்படைச்சிட்டா கண்ணும் கருத்துமாக பொறுப்பாக செயல்பட்டு அந்த விஷயத்தில் சிறப்பான வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இயற்கையிலேயே உங்களுக்கு இருக்கும். அதிகமாக ஞாபக சக்தி கொண்டவங்களா இருப்பீங்க. எந்த விஷயத்திலையுமே நிதானமாக செயல்பட்டு துல்லியமாக வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. எப்பொழுதும் விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செயல்படுங்க. இன்னுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். விரும்பிய விஷயத்தை அடைவது வரைக்குமே உங்களோட இலக்கு ஓயாது. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே இன்னசென்ட் போன்றவங்க போல் இருந்தாலும் நீங்கள் எல்லா விதத்துலேயுமே சுப காரியத்தை நடத்தி முடிக்கிறதுல வல்லமை வாய்ந்தவங்களாக இருப்பீங்க. அதே போல் மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. மனதில் இருக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடியவங்க தான் நீங்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மதத்தின் கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கலாமா? மிதுன ராசியில் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல்ல மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் 3, 4ஆம் பாதம் இந்த 2 பாதங்களும் இருக்குது. உங்களுக்கு இந்த மதத்தோட கிரக நிலைகளை பார்த்தா நீங்கள் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்திலுமே செயல்படணும். செவ்வாய் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் செலவு வரலாம், விரைய செலவு உண்டாகலாம். அதனால தான் முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம்.
7ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனாலையும் செவ்வாயின் பார்வை உண்டாகிறதுனாலையும் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அந்த சங்கடத்திலிருந்து நீக்கக்கூடிய அமைப்பு பிறக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, சண்டை, சச்சுரவு விலகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்குமே இப்போ முடிவு கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி வாய்ப்பை கொடுப்பார். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய சகோதரர் ஒத்துழைப்பால் உங்களுக்கு அனைத்து வேலைகளுமே சிறப்பாக நடந்து முடியும். இழுப்பறியாக இருந்து வந்த விவகாரங்களுமே சிறப்பான ஒரு முடிவை கொடுக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமண வரன் தேடி வரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட ஏற்படும். உங்கள் ராசிநாதனின் சஞ்சாரம் 28ஆம் தேதி வரைக்குமே ரொம்பவுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச எல்லா விஷயத்திலுமே சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். எதிர்பார்த்ததை விடவே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருந்தால் வாங்க நினச்ச இடத்தை வாங்கிவிங்க. செல்வாக்கு உயரும். தொழிலையுமே சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். பணியாளர்களுக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இதுவரைக்கும் நிறைய நெருக்கடியில் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் இந்த நெருக்கடிகள் நீங்கும், நன்மை பிறக்கும். புதன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் நீங்கள் மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிற நிலையை தவிர்க்கணும். கவனமாக இருக்கணும். யாரையுமே இந்த காலகட்டத்தில் பகச்சிக்காதீங்க. புதிய நபர்களை முழுசாக நம்பிடாதீங்க. உங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டும் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துங்க. நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே யோகமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. ராகு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். இதன் மூலம் வருவாய் அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி காணாமல் போகும். சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்களோட திறமையை வெளிப்படுத்துவார். மற்றவங்க மத்தியில் உங்களோட திறமையை வெளிப்படுத்துவதன் மூலம் செல்வாக்கு உயரும். 7ஆம் தேதி வரைக்கும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்குறாரு. இந்த ஒரு விஷயம் பிள்ளைகளால் பெருமையை கொடுக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட உண்டாகும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் சாதகமான நிலை பிறக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு வரன் உண்டாகும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய நிலை கூட ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு பிறக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். விஐபிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவு, கலைஞர்களுக்கு புதிய ஒரு வியாபார யுக்தி, புதிய ஒப்பந்தம் இதெல்லாம் உண்டாகும். சூரியன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிரி பற்றின அச்சம் இருக்காது. குருவின் பார்வை சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். சத்ருஜய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும். தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி காணாமல் போகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனையும் இந்த மாதம் முடிவுக்குள்ளே வந்துடும். விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் நீங்கள் செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை பெற முடியும். அதுக்கப்புறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. இந்த நட்சத்திரத்தில் 1, 2, 3ஆம் பாதம் மிதுன ராசியில் வரும். உங்களுக்குமே இந்த மாதம் மிகவும் ஒரு நன்மையான மாதம் தாங்க. ஏன்னா குரு பகவான் 7ஆம் தேதி வரைக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் 5, 7, 9ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. இதன் பார்வை பிரச்சனையை நீக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் இப்போ கிடைக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கிடைக்கும். 8ஆம் தேதி முதல் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்ப்புகள் நீங்கும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகும். சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு தானாக சேரும். தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை நீங்கும். வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி இருந்துச்சுன்னா அந்த முயற்சி இப்போ செய்யுங்க. வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் உங்களோட வேலைகளில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். மிதுனராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே நன்மை பிறக்கணும் அப்படின்னா உங்களோட முன்னோர்களுக்கு இந்த அமாவாசையில் தர்ப்பணம் செய்து திதி கொடுத்தா நன்மையை பெறலாம். முடிஞ்சால் ஏதாவது ஒரு புனித நதியில் நீராடி முன்னோர்களுக்கு உங்களோட கடமையை முடிப்பதன் மூலம் அனைத்து விதத்திலையுமே முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த உகந்த புண்ணிய தலங்களிலோ புனித நதிகளிலோ இந்த விஷயத்தை செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த அமாவாசையில் மறக்காமல் மிதுனராசி அன்பர்கள் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுப்பதன் மூலம் உங்களோட குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரும்.
அனைத்து விதத்திலுமே முன்னேற்றம் பிறக்கும். உங்களுடைய முன்னோர்களின் பரிபூரண நல்லாசையுமே பெற்றுத்தரக்கூடிய அமாவாசையாக இந்த அமாவாசை அமைஞ்சிருக்கு. வருடம் முழுவதும் தர்ப்பணம் கொடுத்த பலனை நீங்கள் இந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் பெற முடியும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செஞ்சுடுங்க. மிதுன ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.